பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है யோசுவா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். यहोशुआ आज कल और युगान युग न बदलने वाला है. அவர் மாறாத தேவன். वो न बदलने वाला परमेश्वर அவர் है. ஒரு நாளும் மாற वो மாட்டார். कभी न बदलेगा. அன்னைக்கு செஞ்ச அதே கிரியைகளை இன்னைக்கும் செய்ய வல்லவர். उन दिनों में जो सुना वो आज भी सुनेगा. நம்ம இந்த வசனங்களை ஏற்கனவே 2-3 வாரம் பார்த்துட்டு வர்றோம். इन वचनों को हम 2-3 हफ्ते से देखते आ रहे அவர் हैं. எப்படி மாறாதவராய் இருக்கிறார்? वो कैसे न बदलने वाला है. எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். कितना सर्वशक्तिमान परमेश्वर है. அவர் என்ன செய்ய முடியும்? वो क्या कर सकता है. அன்னைக்கு செஞ்ச அந்த பவர்ஸ் இன்னைக்கு கிடையாதா? उन दिनों का सामर्थ्य आज नहीं है क्या. அன்னைக்கு அவர் என்ன செய்தாரோ उन दिनों में जो उसने किया அதை இன்னைக்கு அவர் செய்ய வல்லவர். वो आज भी वो करने के लिए योग्य है. நம்ம வேதத்தில் பார்க்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் हम இருக்கிறார். कलाम में देखते हैं कि वो आज कल और युगानुग न बदलने वाला परमेश्वर है. நீங்க மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா मलाकी के किताब के 3 अध्याय में देखेंगे तो அது சொல்ற, நான் கர்த்தர், वो कहता है कि मैं परमेश्वर हूँ, நான் மாறாதவராய் இருக்கிறேன். मैं न बदलने वाला हूँ. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். वो कभी न बदलेगा. அவருடைய குணங்கள் மாறாது, उसके गुण नहीं बदलेंगे, அவருடைய செயல்கள் மாறாது, उसकी क्रियाएं नहीं बदलेगी, அவர் செஞ்ச அற்புதங்கள் மாறாது, उसके अद्भुत नहीं बदलेंगे, அவர்ட்ட இருக்கிற அந்த இரக்க குணம் மாறாது, उसके अंदर की वो दयालु गुण नहीं बदलेगा. அவர் நம்ம மேல தயவுள்ளவரா वो இருக்கிறார். हमारे ऊपर दया दिखाता है. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ये जूने करार के समय में கர்த்தர் அருமையான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். परमेश्वर अद्भुत बातों को करके रखा है. ஒரு நாள் அங்க தேசம் ஃபுல்லா பஞ்சம் இருக்குது. पूरे देश में अकाल है. முழு தேசத்திலும் பஞ்சம். पूरे देश में अकाल है. அந்த பஞ்சம் ஆறதுக்கு காரணமே யாருன்னா, और वो अकाल का कारण कौन है. அது எலியா தான் காரணமா இருந்தா. एलिया ही उसका कारण है. और மழை வர விடாதபடி வானத்தை அடைச்சிட்டார். एलिया आकाश को बरसात न होने के लिए बंद कर दिया. அந்த ஆகாயத்தை அடைச்சதுனால और आकाश को बंद करने की वजह से 3 வருஷம் அங்க மழை இல்லாததுனால 3.5 साल वहां पर बारिश नहीं था. इसके அங்க लिए விளைச்சல் இல்ல. वहां पर कोई अन्न उगा नहीं. அங்க பஞ்சம் உண்டாயிட்டு. वहां पर अकाल हो गई. ஆனா கர்த்தர் எலியாவை கர்த்தர் போஷிச்சு கொண்டிருந்தார். लेकिन एलिया को परमेश्वर भोजन देता था. அங்கே அவ இருந்த அந்த ஆற்றங்கரையில, और उस जिस नदी किनारे वो बैठा था, அந்த கேரித் ஆற்றங்கரையில, वो केरीत नाम के नदी किनारे அந்த தண்ணி அங்க வத்தி போன உடனே पानी वहां पर सूखने के बाद கர்த்தர் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு அனுப்ப சொன்னார். परमेश्वर उसे सारिफात के विधवा के घर में भेजता है. அந்த சாரிபாத் ஊர்ல, उस सारिफात गांव में அங்க எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. वहां बहुत सारे विधवा लोग थे. ஆனா அந்த எலியாவை கர்த்தர் ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பினார். लेकिन एलिया ने एक विधवा के घर में भेजा. அங்க ஒரே ஒரு பையன் தான் அவனுக்கு இருக்கிறார். उसका एक ही लड़का है. அங்க சம்பாதிக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. और आमदनी के लिए कोई जरिया नहीं. அங்க உழைப்பதற்கு அங்க யாருமே இல்ல. मेहनत करने के लिए कोई भी नहीं. ஆனா அங்க ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். एक ही बच्चा है. வேற வருமானம் ஒண்ணுமே கிடையாது. और कोई आमदनी नहीं है. அவங்கட்ட இருந்த மாவுல, उनके अंदर उनके पास जो आटा थी, கொஞ்சம் தான் மாவு எங்க மிச்சம் இருக்குது. थोड़ा ही आटा बाकी था. கொஞ்சம் தான் எண்ணெயும் மிச்சமா और இருக்குது. थोड़ा ही तेल भी थी. இந்த விதவை ஸ்திரீ என்ன செய்றா? और ये विधवा स्त्री ने क्या किया? இனிமே இதுக்கு மேல நம்மட்ட ஒண்ணுமே இல்ல. इसके बाद तो हमारे पास कुछ भी नहीं. அதனால இது நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு, इसलिए ये मैं और मेरे बच्चे दोनों खाकर அதுக்கு பிறகு நம்ம சாக போறோம். उसके बाद हम मरने वाले हैं. அவ மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டா. मन के अंदर ऐसे एक योजना कर लिया நம்மட்ட उसने. இவ்வளவுதான் வருமானம் இருக்குது. हमारे पास इतना ही आमदनी है. வறுமை அங்க அவங்களுடைய வீட்ல தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு இருக்குது. और अकाल जो है उनके घर पे नाच रहा है. அந்த காரியத்தை பார்க்கும்போது उस चीज को देखते समय இவளால ஒண்ணும் செய்ய முடியல. वो कुछ नहीं कर सकी. இவ ஒரே ஒரு தீர்மானம் வந்துட்டா. ये एक ही सोच ली. இந்த கடைசி மாவை ரொட்டிஸ் போட்டு சுடணும். ये आखिरी आटा जो बच गया उससे रोटी खाकर அடுத்தாப்புல நம்ம மரணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். उसके बाद हम मृत्यु का इंतजार करेंगे. இப்படிதான் அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ऐसे ही वो इंतजार कर रही थी. ஆனா அங்க எலியா அங்க போகும்போது, लेकिन एलिया जब वहां पर गया, எலியா அங்க போய் கேட்டது முதல் கேட்டது என்னது? पहला एलिया ने क्या पूछा? கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்டா. थोड़ा पीने के लिए पानी दे ऐसा पूछा. ஏன்னா பஞ்சம் உண்டாயிட்டு. क्योंकि अकाल है. அங்க குடிக்க ஒண்ணு இல்ல. पीने के लिए कुछ भी नहीं था. அங்க குடிக்க தண்ணி கேட்கும்போது, वो पीने के लिए जब पानी मांगा, எடுக்க போறா. वो लेने के लिए जाती है. அங்க கொஞ்சம் ரொட்டி எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொல்றான். और ये कहता है कि तू रोटी भी बना के ले आ. அவ அங்க வறுமையில இருக்கறா. वो वहां पर अकाल में है. தன்னுடைய பிள்ளையும் தண்ணியும் பார்த்து வேதனைப்பட்டுட்டு இருக்கறா. वो
अपना बच्चा और उस पानी को देखकर वो दर्द में है। இன்னைக்கு अनेकருடைய வாழ்க்கையில आज बहुत सारे लोगों के இப்படி जीवन में பஞ்சம் நடமாடிக்கிட்டு இருக்கும். ऐसा अकाल मंडरा रहा होगा। நாளைக்கு என்ன செய்யண்டே தெரியாது. कल क्या करना है मालूम नहीं। அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. ऐसे स्थिति में वो रहेंगे। ஆனா இந்த விதவை என்ன செய்தா அப்படினா, लेकिन ये विधवा ने क्या किया? முதல்ல அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தா. पहले वो सेवक को दिया। எனக்கு இருக்குதோ இல்லையோ, मेरे पास हो या ना हो, நாங்க இது ஒன்னு சாப்பிட்டுட்டு சாக போறோம், मैं ये खाकर मैं मरने वाला हूँ, இத நீரே சாப்பிடு சொல்லி கொடுத்துட்டா. इसे आप ही खाओ करके दे दिया। என்கிட்ட இல்லன்னு சொல்லல, मेरे पास नहीं है करके नहीं बोला, இருக்கிறத கொடுத்தா, जो है उसे दे दिया। அவ பாருங்க தேவன், நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன். हमारा परमेश्वर कैसा है देखिए। அந்த விதவை சாகக்கூடிய நிலைமையில இருக்கறா. वो विधवा मृत्यु के स्थिति पर है। அங்க பஞ்சம் நடமாடி கொண்டு இருக்குது. वहाँ अकाल मंडरा रही है। கர்த்தர் அங்க கிரியை செய்கிறாரு. परमेश्वर वहाँ काम करता है। கர்த்தர் அங்க செயல்படுத்த விருப்பமாய் இருந்தார். परमेश्वर वहाँ पर काम करने के लिए अपना इच्छा को रखा। ஒரு ஊழியக்காரன் அனுப்புறார். एक सेवक को भेजता है। ஏன் அனுப்புறாரு? क्यों भेजता है? அங்க அந்த பஞ்சம் நீங்கி போகணும். वहाँ से ये अकाल निकल जाना है। அந்த வீட்ல இருக்கிற பஞ்சம் அகன்று போகணும். उस घर का अकाल निकल जाना है। அவங்க இருக்கிற மரண பயத்தை நீக்கி போடணும். वो वहाँ पर जो मृत्यु के भय में है उसे निकालना है। அவங்களுக்குள்ள இருக்கிற கண்ணீரை துடைக்கணும். उनके 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 आंखों में जो आंसू है उसे पोंछना है। இந்த காரியத்துக்காக ஊழியக்காரன் அனுப்புறார். इसलिए एक सेवक को भेजता है। அங்க அவ விதவை ஸ்திரீ அங்க சப்பாத்தி கொடுத்து கொண்டு வரா. और विधवा स्त्री वो रोटी को लेकर आती है। கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்றார் அவளுடைய வீட்ல. परमेश्वर उसके घर में बहुत बड़ी अद्भुत को करता है। அவ மாவு எடுக்க மாவு வந்துகிட்டே இருக்கு. वो जितना आटा लेती है वो आटा बढ़ते ही जा रहा है। எவ்வளவு ஆயில் எடுக்கறாரோ அவ்வளவு ஆயில் வந்துகிட்டே இருக்குது. और कितना तेल लेती जा रही है उतना तेल उस बर्तन के अंदर बढ़ती जा रही है। நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். हमारा परमेश्वर ऐसा परमेश्वर है। ஆகாரத்தை பெருக வைக்கிற தேவனா இருக்கிறார். भोजन को बढ़ाने वाला परमेश्वर அவர் है। ஆகாரத்தை பெருக்கப்படுத்துவார். वो भोजन को बढ़ाएगा। आमीन। ஒவ்வொரு வீட்ல கண்ணீரை துடைக்கிற हर தேவன். घर के आंसू को पोंछने वाला परमेश्वर அவங்க है। பஞ்சத்துல வாழணும்னு சொல்லி கர்த்தருக்கு விருப்பம் இல்ல. वो अकाल में जीना या परमेश्वर का इच्छा नहीं। ஆனா ஊழியக்காரருடைய அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. लेकिन सेवक के उस आवाज को उन्होंने सुना। ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, एक ही शब्द कहा, முதல்ல எனக்கு கொண்டு வா, पहले मेरे लिए ले आ, பிற்பாடு உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். फिर तुझे आशीष होगी। அவ அப்படியே கீழ்ப்படிஞ்சா वो பாருங்க. ऐसे ही पालन कर दी। அவ விரட்டி விட்டுருக்கலாம். उसने वो भगा सकती थी। உனக்கு ஒரு வேலை இல்ல, तुझे दूसरा काम नहीं, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றேன். मेरे पास इतना ही है बोल என் रही பிள்ளைக்கு हूँ। நான் கொடுத்துட்டு நான் சாக இருக்கிறேன். मेरे बच्चे को देकर मैं मरने के लिए எங்க हूँ। பிள்ளை கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை உனக்கு கொடுக்கவா? और मेरे बच्चे के लिए जो भोजन रखा है मैं तुझे दूं क्या? அவ அப்படி நினைக்கல. ऐसा नहीं कहा। கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே परमेश्वर का वचन आते ही அவ சேவை செய்ய ஆரம்பிச்சா. वो सेवा में जुट गई। கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைத்தார். परमेश्वर ने उसके आंसू को पोंछा। நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। அவருடைய வீட்ல மாவு குறையவே இல்ல. उसके घर में आटा की कमी नहीं हुई। பைபிள்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. कलाम में एक ऐसी आशीष है। உன் மாவு பிசைக்கிற உன் தொட்டியும் और जो जिस बर्तन में तो अपने आटा को गूंथता है உன்னுடைய எண்ணெய் பாத்திரங்களும் और तेल के बर्तन ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறார். आशीषमय होगा करके लिखा गया है। அந்த ஆசீர்வாதத்தை குறையாம கொடுக்கிற தேவன். वो आशीष को भरपूरी से देने वाला परमेश्वर நம்ம है। வீட்ல ஆகார குறை வரக்கூடாது. आमीन। हमारे घरों में भोजन का कमी नहीं आना அவரை चाहिए। நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। ஒரு விதவையினுடைய கண்ணீரை துடைத்த தேவன். एक विधवा के आंसू को पोंछने वाला परमेश्वर। மரணம் நடமாடிட்டு இருக்குது. मृत्यु वहां पर मंडरा रही है மரணத்தின் நிழல் அவ மேல வீட்டு மேல இருக்குது. और उसके घर में मृत्यु का छाव है। ஆனா கர்த்தர் அந்த மரண இருளை அகற்றி போடுறார். लेकिन परमेश्वर मृत्यु के अंधकार को निकाल देता அந்த है। மரண இருள் நீங்கி போச்சு. मृत्यु का अंधकार निकल गया। அங்க ஆகாரத்தை பெருக்கெடுத்த பண்ணா. उस भोजन को उसने बढ़ा दिया। நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. हमारा परमेश्वर कैसा है देखिए। அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुयुग न बदलने वाला அவர் परमेश्वर அன்னைக்கு है। செய்தார்னா वो उन दिनों में किया है அவர் तो இன்னைக்கும் செய்ய வல்லவர். या अभी भी करने के लिए योग्य है। அவர் மாறாத தேவன். वो न बदलने वाला परमेश्वर है। எலியாவுடைய வாழ்க்கையில் இப்படி செய்தார். एलिया के जीवन में कैसा किया। எலிஷாவுடைய வாழ்க்கை வரும்போது एलिशा का जीवन आते ही ஊரியக்காரருடைய மனைவி एक सेवक की पत्नी ஓடி எலிஷாட்ட வர்றா. वो दौड़कर एलिशा के पास आती है। என்னுடைய கணவன் மரிச்சு போயிட்டாரு. मेरा पति मर गया। அவர் உயிரோடு இருக்கும்போது और जब वो जीवित था அவர் எவ்வளவு உத்தமத்தோடு இருந்தார். वो कितने सच्चाई के साथ था। அவர் நிறைய கடன் வாங்கிட்டாரு. वो बहुत उधार लिया है। இப்போ அவர் செத்து போயிட்டார். अब वो मर गया। ஏன்டா இப்ப கடன்காரங்களே வீட்டுக்கு வர்றாங்க. अब सारे उधार देने वाले मेरे घर पे आए हैं। என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி கொண்டு போறாங்க. मेरे दोनों बच्चों को गुलाम बनाने वाले हैं। எனக்கு ஏதாவது ஒன்னு செய்யுங்க. मेरे लिए कुछ करो। தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு அழுதா. अपने बच्चों के लिए आंसू बहाकर रोई। என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்க உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன். मेरे बच्चे के लिए तेरे पास
पास विनती करती என் हूँ, பிள்ளைகளை காப்பாத்துங்க. मेरे बच्चों को संभालो, அவங்க அடிமைப்பட்டு போயிட கூடாது. वो गुलामी में नहीं जाना। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ऐसे परिस्थिति में ஒரு தாயினுடைய உள்ள எப்படி துடிச்சிருக்கும். एक माँ का मन कैसे तड़पा होगा। கணவன் செத்து போயிட்டாரு, पति मर चुका, நிறைய கடன்காரங்க வாசப்படியில நிக்கிறாங்க, और उधार लेने वाले द्वार पर खड़े हैं। ரெண்டு பிள்ளைகளை கூட்டி போய் பார்க்கறாங்க, दोनों बच्चों को लेने के लिए वो लोग बैठे हैं। இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது ऐसे स्थिति में வறுமை இவருடைய வீட்ல நடமாடிட்டு இருக்குது, और वहां उनके घर में जो है कंगाली छा गई है, அவங்க வீட்டுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி ஊசாடிட்டு இருக்குது, और उनके घर में गुलामी का आत्मा मंडरा रहा है। அந்த அடிமைப்படுத்துகிற ஆவி, वो गुलाम के अंदर लाने वाली அந்த आत्मा குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டிருக்குது, उस घर को डरा रही है। இங்க இவ கண்ணீரோடு ஊழியக்காரன்ட்ட வர்றா, ये आंसू के साथ सेवक के पास आता है। என்னுடைய கணவன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், मेरा पति कैसा था तुम जानते हो। அப்பதான் எலிஷா கேக்குறாரு, तब एलिशा पूछता है, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், मैं क्या करना है तू चाहती है। பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொண்டு போறாங்க, मेरे बच्चे को गुलाम बनाने वाले हैं, நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, मैं क्या करना है तुम आप बताओ। எலிஷா கேட்டான், एलिशा ने पूछा, வீட்ல என்ன இருக்குது, तेरे घर में क्या है। என் வீட்ல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, मेरे घर में थोड़ा सा तेल है, கொஞ்சோண்டு ஆயில் இருக்குது, थोड़ा सा तेल है, வீட்ல வேற ஒண்ணுமே இல்ல, उसके घर में और कुछ नहीं। சாரிபாத் விதவை வீட்ல கூட सारीबात विधवा के घर में கொஞ்சம் மாவு இருந்துச்சு, थोड़ा आटा था, ஆனா இவட்ட மாவு கூட இல்ல, लेकिन इसके पास आटा भी नहीं, இவட்ட ஆயில் மட்டும் தான் இருக்குது, इसके पास केवल तेल था। இவ சொன்ன என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, इसने कहा मेरे पास थोड़ा सा तेल है, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, खाने के लिए कुछ भी नहीं। அப்படிப்பட்ட வறுமையில இருக்கிறா, ऐसे कंगाली में है। நம்ம தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், हमारा परमेश्वर आज कल युगानुयुग न बदलने वाला परमेश्वर है। एलिशा ने कहा, நீங்க வீட்டுக்கு போய் आप घर में जाकर அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்ட்டி குடத்தை வாங்குங்க, आजू बाजू के सारे बर्तनों को ले लो, எல்லா எம்டி வெசல்ஸ் வாங்குங்க, सारे खाली बर्तन को ले लो, அத உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து उसे अपने घर में ले आकर உங்க வீட்டு வாசல் அடைச்சிருங்க, तुम्हारे द्वार को बंद करो, உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் எல்லா தொட்டிலையும் நிரப்புங்க, और तुम्हारे पास जो तेल है वो सारे बर्तनों में भर दो। அந்த பெண்மணியும் கூட वो महिला भी எவ்வளவு விசுவாசத்தோட செய்தா பாருங்க, कितने विश्वास के साथ किया है। मैं ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, सेवक ने बोल दिया அப்ப நான் அதை செஞ்சிரணும், तो मैं इसे करना है। அவட்ட இருந்தது கொஞ்சம் எண்ணெய்தான், उसके पास थोड़ा सा ही तेल था, ஆனா அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, लेकिन उसके अंदर एक भरोसा। எலிசா சொல்லிட்டாரு, एलिशा ने कहा அதனால ஒரு அற்புதம் நடக்கும், इसलिए एक अद्भुत होगा, கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும், जरूर एक अद्भुत होगा। இவ போய் எல்லா குடத்தையும் வாங்கி வச்சிட்டா, ये வீட்ல सारे बर्तनों को लेकर जमा कर लिया, அடைச்சிட்டா, द्वार को बंद कर ली, எண்ணெயை ஊத்த ஆரம்பிக்கிறா, तेल को ढेलने चालू ஒவ்வொரு करती है, குடமா ஊத்துறா, एक एक बर्तन को भर रही है, எண்ணெய் பெருக ஆரம்பிச்சிட்டு, और तेल बढ़ने लगा। கொஞ்சோண்டு இருந்த எண்ணெய் थोड़ा सा जो तेल था அங்க இப்ப பெருக ஆரம்பிச்சிட்டு, वो वहां पर बढ़ गया। அந்த பெருக்கத்தின் தேவன் அவர், वो बढ़ोतरी देने वाला परमेश्वर है। உங்களுடைய वो வாழ்க்கையில आमेन। பெருக்கத்தை கொடுப்பா, आपके जीवन में बढ़ोतरी देगा। आमेन। அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், आप केवल वचन को पालन करना அவருடைய है, வார்த்தை விசுவாசிக்கணும், उसके वचन पर भरोसा करना है। விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை பாப்பீங்க, विश्वास करेंगे तो परमेश्वर के महिमा को அவர் देखेंगे। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், वो आज कल युगानुयुग न बदलने वाला परमेश्वर है। வீட்ல सारी बात के घर में அவர் ஆகாரத்தை பெருக பண்ணினா, उस भोजन को बढ़ाया, அங்க அந்த அந்த பெண்மணி வீட்ல, उस महिला के घर में, அந்த ஊழியக்காரர் வீட்ல उस सेवक के घर में கொஞ்சோண்டு ஆயில் தான் இருந்துச்சு, थोड़ा सा तेल था, அத பெருக பண்ணினா, उसे बढ़ा दिया। அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், वो परमेश्वर आजकल युगानुग न बदलने वाला நம்ம है। எப்படிப்பட்ட தேவன் வணங்குறோம் தெரியுமா, किस प्रकार की परमेश्वर की आराधना करते நம்ம हैं। மாறாத தேவனை வணங்கிட்டு இருக்கிறோம், न बदलने वाले परमेश्वर की आराधना करते हैं। வீட்ல मैं வறுமை இருக்குதா, घर में कंगाली है क्या, கவலைப்படாதீங்க, चिंता मत करो। வீட்டுக்குள்ள கடன் இருக்குதா, घर के अंदर उधारी है, கவலைப்படாதீங்க, चिंता मत करो। நம்ம யெகோவா அவர் பெருக்க பண்ணுவார், हमारा यहोशुआ उसे बढ़ाएगा। உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை, आपके अंदर आपके पास जो संपत्ति है அத கர்த்தர் பெருக பண்ணுவார், उसे परमेश्वर बढ़ाएगा। நம்ம தேவனால் கூடாது ஒன்றுமில்ல, हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। அவர் அற்புதத்தை செய்கிற தேவன், वो अद्भुत करने वाला परमेश्वर है। मैं ஆகாரத்தை பெருக பண்ணினார், उन दिनों में भोजन को बढ़ाया है तो இன்னைக்கும் பெருக பண்ணுகிற தேவன் आज भी बढ़ाने वाला परमेश्वर है। ஒரு தடவை இப்படி சீரியாக்காரங்க ராணுவம் முற்றுகை போட்டுட்டு, और सीरिया का सेना जो है वो वहां पर घेर लिया। இல்ல ஒரு மனிதன் வந்து ஆகாரத்தை கொண்டு வர்றான், एक मनुष्य से भोजन लेकर आता है, அந்த ஆகாரம் ஒரு 20 ரொட்டி தான் கொண்டு வர்றான், वो केवल 20 रोटी लेकर आता ஆனா है, அங்க இருக்கிறது 100 பேரு,
लेकिन वहां पर 100 लोग हैं, 100 பேர் அங்க இருக்காங்க. 100 लोग वहां पर हैं. இதெல்லாம் பத்துமான்னு கேக்குறான். ये काफी होगा क्या, ऐसे पूछता है. எலிஷாவுடைய நாட்கள்ல கேக்குறான். एलिशा के दिनों में ऐसे पूछता है, இந்த அப்பம் பத்துமா? ये रोटी काफी होगा இந்த क्या? 20 அப்பம் 100 பேருக்கு பத்துமா? ये 20 रोटी 100 लोग के लिए काफी है क्या? கர்த்தர் வெளிப்பட்டார். परमेश्वर वहां पर प्रकट கர்த்தர் हुआ. அந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்தார். परमेश्वर उस भोजन को आशीष किया. அவங்க சாப்பிட்டு முடிச்சு திருப்தியா சாப்பிட்டாங்க. वो तृप्त होकर खाए மிச்ச रोटी எடுத்தாங்க. और बचा हुआ रोटी को भी निकाला. அவர் பழைய ஏற்பாட்டுல மட்டும் தான் இது செய்ய முடியுமா? जूने करार में ही कर सकता है क्या? அவர் இப்ப செய்ய முடியாதா? अब नहीं कर सकता. அவர் இன்னைக்கும் செய்வார். आमेन. और भी कर सकता है. இன்னைக்கும் செய்கிற தேவன். आज भी करने वाला परमेश्वर है. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். तेरे रोटी और तेरे तेल को आशीष दूंगा. आमेन. கர்த்தர் சொன்ன வார்த்தை. वो परमेश्वर से बोला गया वचन அவர் है. ஆசீர்வதிப்பேன் சொன்னார். वो यदि वो आशीष करूंगा बोला. உங்க ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आमेन. आपके भोजन को परमेश्वर आशीष देगा. आमेन. எத்தனை பேர் நீங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி, कितने लोग भोजन करने से पहले, சாப்பாடு நீங்க குக்கர்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, भोजन को कुकर से निकलने से पहले எத்தனை பேர் ஜெபம் பண்ணி எடுக்கிறீங்க? कितने लोग प्रार्थना करके निकालते हैं? எத்தனை बोलिए. பேர் ஜெபிச்சு செய்றீங்க? कितने लोग प्रार्थना करके करते हैं? நம்ம அதை செய்யணும். हम वो करना है. நான் இது ஊர்ல போய் தான் படிச்சேன். मैं गांव जाकर ही सीखा. நாங்க ஒரு வீட்ல சாப்பாடு எடுக்கறாங்க. एक घर में से मेरे सामने वो खाना निकालते हैं. कुकर திறக்கறாங்க. कुकर खोलते हैं. कुकरல உள்ள அந்த சாப்பாட்டு மேல ஒரு கிராஸ் போட்டு, उस कुकर के अंदर जो भोजन है उसके ऊपर क्रॉस रखकर அதை ஜெபம் பண்ணிட்டு उसे प्रार्थना करके அதுக்கு பிறகு ஆகாரத்தை கொடுத்தாங்க. उसके बाद भोजन को बांट दिया. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது! कितना बड़ा आशीष है. இன்னைக்கு அதே ஆசீர்வாதம் நம்மளுக்கும் கர்த்தர் தருவார். आज वही आशीष परमेश्वर हमें भी देगा. வீட்டுல ஆகார குறைவு வராது. घर में भोजन की कमी नहीं होगी. கடன்கள் எல்லாம் கர்த்தர் அடைக்க கிருபை செய்வார். सारे उधारों को देने के लिए अनुग्रह करेगा. आमेन. ஒரு ஸ்திரீ एक स्त्री என்ன செய்ய முடியும்? क्या कर सकती है? ஒரு பிசினஸ் பண்றா பாருங்க. एक व्यापार करती है. देखिए, எண்ணெயை ஊத்துனா எல்லா இடத்துலயும். उस तेल को सारे बर्तनों में भर दी. எலிசா சொன்னா, एलिशा ने कहा, இன்மை இருக்கதெல்லாம் வித்து अब जितना है वो सब बेचकर எல்லா கடனையும் அடைச்சிட்டு सारे उधारी को चुकाकर மிச்ச பணத்தை வச்சு நீனும் பிள்ளைகளும் வாழ்க்கை நடத்துங்க. और बाकी के पैसे से तू और तेरा परिवार अपने जीवन को चलाइए. பிசினஸ் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். आमेन. व्यापार को परमेश्वर आशीष करने वाला परमेश्वर है. हालेलुया. பிசினஸ் பெருக பண்ணுகிற தேவன். आमेन. व्यापार को बढ़ाने वाला ஐயோ, परमेश्वर है. என்னுடைய கடையில இவ்வளவுதான் ஜாமா இருக்குது. घर मेरे दुकान में इतना ही सामान है ना, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே. ये सब होगा तो अच्छा होगा. கடன்லாம் வாங்க வேண்டி இருக்குது. उधार लेना पड़ रहा है. கடன் இல்லாம கர்த்தர் தருவாரு. बिना उधारी का परमेश्वर देगा. அவர் உங்களுடைய காரியத்தை பெருக பண்ணுகிற தேவன். वो आपके चीजों को बढ़ोतरी देने वाला परमेश्वर அவர் है. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला है. சாரேபாத்தினுடைய கண்ணீரை துடைத்தார். सारेबात के आंसुओं को पोंछा. ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியை காப்பாத்தினார். एक सेवक के पत्नी को बचाया. அவர் ஆகாரத்தை பெருக பண்ணுகிற தேவன். आमेन. वो भोजन को बढ़ाने वाला परमेश्वर है. புதிய ஏற்பாட்டுல செய்ய மாட்டாரா? नए करार में नहीं करेगा. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் செஞ்சிருக்காரு. वो हम जानते हैं कि उसने किया है. அவர் 5 அப்பத்தி 2 மீனி வாங்கி वो 5 रोटी और 2 मछली को लेकर எத்தனை பேருக்கு கொடுத்தார்? कितने लोगों को दिया? 5 அப்பத்தை பெருக பண்ணார் பாருங்க. वो 5 रोटी को उसने बढ़ा कर दिया. 2 மீனை பெருக பண்ணினா. 2 मछली को बढ़ा कर दिया. எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன்! कैसा परमेश्वर है देखिए. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला அவர் है. அதிசயத்தை செய்வார். वो अद्भुत को करेगा. 5 அப்பத்தி 2 மீனி வாங்கி वो 5 रोटी और 2 मछली को लेकर அப்படியே கொடுக்க சொல்லல. ऐसे ही देने के लिए नहीं बोला. முதல்ல அது ஜெபிச்சாரு. पहले उसको प्रार्थना किया. கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். परमेश्वर को धन्यवाद की भेंट அதுக்கு चढ़ाया. பிறகு 12 சீஷர்களுக்கு கொடுத்து उसके बाद 12 चेलों को देकर இது எல்லாத்துக்கும் கொடுங்க. तुम सबको बांट दो. கொடுத்து முடிச்ச பிறகு और बांट के होने के बाद 12 கூட நிறைய எடுத்தார்கள். 12 टोकरी भर के लिया. 12 கூட நிறைய எடுத்தாங்க. 12 टोकरी बच गया. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலே செய்த கிரியையை और जूने करार में जो क्रिया को किया அது புதிய ஏற்பாட்டிலே செஞ்சிருக்கிறார். वो नए करार में भी किया है. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला நம்ம परमेश्वर வீட்ல है. செய்ய மாட்டாரா? हमारे घर में नहीं करेगा क्या? அவர் நம்ம வீட்லயும் செய்கிற वो தேவன். हमारे घर में भी करने वाला परमेश्वर ஒன்று है. இல்லாத இடத்துல जहाँ कुछ भी नहीं है அங்க உருவாக்குற தேவன் वो அவர். उत्पन्न करने वाला परमेश्वर है. Amen. அவர் உருவாக்குற தேவன் वो இருக்கிறார். उत्पन्न करने वाला நம்ம परमेश्वर है. தேவன் நம்ம கண்ணீரை துடைக்கிறார். हमारा परमेश्वर हमारे आंसुओं को पोंछता உங்களுடைய है. பிரச்சனைகளை மாற்றுகிறவர். आपके समस्याओं को बदलता है. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். परिस्थितियों को बदलने वाला है. हालेलुया. हालेलुया. आमेन. 5 அப்பத்தி 2 மீனி வாங்கி 5 रोटी और 2 मछली को लेकर 5000 பேருக்கு போஷித்தாரு. 5000 लोगों को खिलाया. அவர் எத்தனை பேருக்கும் போஷிக்க முடியும்? वो कितने लोगों को भी खिला सकता எத்தனை है? பேருக்கும் போஷிக்க முடியும்? कितने लोगों को भी खिला सकता है? மீதியான துணிக்கு எடுக்க முடியும். और बाकी बचत भी उसमें ले सकता
सकता புதிய है ஏற்பாட்டுல 2 தடவை பண்றாரு. और नए करार में 2 बार करता है இன்னொரு தடவை 7000 பேருக்கு போஷிக்கிறார். और दूसरी बार 7000 लोगों को खिलाता है ஹalleluya. हालेलुया நம்ம தேவன் கிருபையுள்ள தேவன். हमारा परमेश्वर अनुग्रह भरा हुआ அவர் परमेश्वर है நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला हालेलुया. परमेश्वर है हालेलुया அவர் மாறாதவரா वो இருக்கிறார். न बदलने वाला परमेश्वर है விசுவாசத்தோட இருந்தால் विश्वास के साथ रहेंगे तो உங்க வீட்ல கூட ஆகாரம் குறைவில்லாம இருக்கும். आपके घर में भी भोजन की कमी नहीं होगी ஆகாரத்தை பெருக பண்ணுவார். आपके भोजन को बढ़ा कर देगा நம்ம தேவன் கிரியை செய்கிற தேவன். हमारा परमेश्वर क्रिया करने वाला है விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். विश्वास करेगा तो परमेश्वर की महिमा को देखेगा கல்யாண வீட்ல विवाह के घर में திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. वो दाखरस खत्म हो गई திராட்சை ரசம் முடிஞ்சு போன உடனே दाखरस खत्म होने के बाद அங்க கர்த்தர்ட்ட வந்து கேட்டாங்க. परमेश्वर से आके पूछे யெகோஷுவாட்ட வந்து கேட்டாங்க. यहोशुआ से आके पूछे இவ்வளவு இன்னும் இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடு திராட்சை ரசம் கொடுக்க வேண்டிய और இருக்கு. इतने लोगों को दाखरस देना है எப்படி கொடுக்க? कैसे दे மரியாள்ட்ட வந்து பேசும்போது मरियम के पास जाके बोले तो மரியாள் சொல்லிட்ட யெகோஷுவாட்ட கேட்டுக்கிடுங்க. मरियम ने बोला तुम यहोशुआ से पूछ लो அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. वो जो कहता है वो करो எப்படி சொன்னா? कैसे बोली அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க எப்படி சொன்னா? वो जो कहता है वो करो ऐसे बोलने कैसे बोली ஏன்னா மரியாளுக்கு அந்த அனுபவம் இருக்குது. क्योंकि मरियम को वो अनुभव था யோசுவா மரியாள் கூட இருக்கும்போது यहोशुआ मरियम के साथ में रहते समय இவளும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாள். ये भी उस अनुभव को पाई है அந்த அனுபவத்தை பெற்றதனால தான் वो अनुभव को पाने की वजह से அவர் சொன்னா யோசுவா என்ன சொல்றாரு செய்யுங்க. यहोशुआ जो बोलता है वो करो ऐसे कहा அதே தேவன் இன்றைக்கு இருக்கிறாரு. मैं आज भी वो परमेश्वर है இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட சொல்ல முடியுமா? आज क्या आप विश्वास के साथ कह सकते हैं யோசுவா என்ன சொல்றாரு செய்யுங்க. यहोशुआ जो बोलता है वो करो ஊழியக்காரர் என்ன சொல்றாரு செய்யுங்க. सेवक जो बोलता है वो करो அங்க அற்புதம் நடக்கும். वहां अद्भुत होगा கர்த்தர் கிரியை செய்வார். परमेश्वर क्रिया करेगा நம்ம தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी அன்று नहीं செய்த கிரியை இன்றும் செய்ய வல்லவர். उन दिनों में जो किया वो आज भी कर सकता है हालेलुया। हालेलुया தண்ணியை ஊத்த சொன்னாரு. उसने पानी को उंडेलने कहा 6 கச்சாடி நிறைய தண்ணியை ஊத்தியாச்சு. वो 6 बर्तन में उन्होंने पानी भर दिया இனிமே எல்லாத்துக்கும் போய் கொடுங்கன்னு சொல்லி ஊத்தி கொடுங்கன்னு आप சொல்லிட்டாரு. बोला कि आप दे सबको बांटो வேலைக்காரர்களுக்கு நல்லா தெரியும் काम करने वाले अच्छे से जानते हैं குடத்துக்குள்ள என்ன இருக்குது? उस बर्तन के अंदर क्या है தண்ணி இருக்குது. पानी है இதோ கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. इसे देने के लिए कहता है அவிசுவாசப்படல. अविश्वास नहीं किए அவிசுவாசம் வரல. अविश्वास नहीं किए எடுத்து ஊத்துங்கன்னு சொன்ன உடனே और लेके बांटो करके जैसे बोला அவங்க வேற எந்த தயக்கமும் இல்லாம वो बिना कोई हिचकिचाहट के அவங்க அந்த தண்ணி எடுத்து போனாங்க. वो पानी को लेकर गए அது திராட்சை ரசமா மாறிட்டு. वो दाखरस बन गया ஹalleluya. हालेलुया அவர் மாறாத वो தேவன். ना बदलने वाला परमेश्वर நேற்றும் है இன்றும் என்றும் மாறாதவர். आज कल युगानुग एक सा परमेश्वर है அன்னைக்கு ஆகாரத்தை பெருக उन பண்ணினவர் दिनों में भोजन को जो बढ़ाया உங்க வீட்ல எந்த குறைவும் வராது. आपके घर में कोई कमी नहीं आएगी आमेन हालेलुया ஹalleluya. हालेलुया எந்த குறைவும் பார்க்க कोई மாட்டீங்க. कमी नहीं देखोगे அவர் பெருக்க செய்வார். वो बढ़ोतरी देगा ஆகாரத்தை பெருக செய்வார். भोजन को बढ़ाएगा நம்மளுடைய வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. हमारे जीवन को उसके हाथ में समर्पण நான் कीजिए ஒன்றுமில்லப்பா. मैं कुछ भी नहीं प्रभु எல்லாம் நீங்க தான். सब आप हैं எல்லாம் நீங்க தான். सब आप हैं உங்களுடைய வாழ்க்கையை ரெகோபாத்தா மாத்துவாரு. आपके जीवन को रहबोत करेगा உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களை விசாலமா மாத்தி தருவார். आपके चीजों को वो बढ़ा कर देगा அவர் ஆகாரத்தை மட்டுமா பெருசாக்குவாரு? वो केवल भोजन को बढ़ाता है क्या இடத்தையும் பெருசாக்கி वो தருவாரு. जमीन को भी बढ़ा कर देगा என்னத்தை பெருக பண்ணணுமோ அதை பெருக பண்ண जो தருவார். जहां जहां पर बढ़ोतरी चाहिए सबको बढ़ा कर देगा ஒரு பிரதர் கேட்டாங்க. एक भाई ने पूछा நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். मैं प्रार्थना कर रहा हूँ அப்போ நான் சொன்னேன் கர்த்தாவே இந்த இடத்தை கொஞ்சம் விரிவாக்கி தாங்கப்பா. तो मैंने प्रार्थना में कहा कि प्रभु इस बड़ा जगह को बड़ा कर दीजिए அவங்க கேரேஜ் வச்சிருக்காங்க. वो गैरेज रखे हैं அது கேரேஜ் ரொம்ப சின்ன கேரேஜ். वो गैरेज बहुत छोटा है ஒரு 5 பேர் உள்ள நின்னாச்சுனா वो 5 लोग अगर खड़े रहेंगे तो ஒரு பைக் உள்ள நிப்பாட்டினா எவ்வளவு இருக்கும் ஸ்பேஸ்? एक बाइक अंदर खड़ा रखेंगे तो कितना जगह होगा அவ்வளவுதான் இடம் இருக்குது. उतना ही जगह है அவ்வளவுதான் இடம். उतना ही जगह है அப்போ நான் ஜெபம் பண்றேன் கர்த்தாவே இடத்தை கொஞ்சம் விரிவாக்கி தாங்கப்பா. तो मैं प्रार्थना कर रहा हूँ कि प्रभु इस जगह को बढ़ा के दीजिए ஜெபம் பண்ணிச்சப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா? प्रार्थना करने के बाद वो क्या बोले பாஸ்டர் இதுக்கு மேல ஃபென்சிங் தான் இருக்குது. पासवान इसके बाद वो कुंपन है அந்த पैरा है அது இது பெருசாக்க முடியாது பிரதர். उसे बढ़ा नहीं सकते भाई அப்படியே பிரதர் ऐसा है क्या भाई ஜெபிச்சிருக்கோம்ல हमने प्रार्थना किया है ना கர்த்தர் மாற்றி தருவார். परमेश्वर बदल के देगा கர்த்தர் மாற்றி தருவார். परमेश्वर बदल के देगा நீங்க விசுவாசிங்க கர்த்தர் மாற்றுவார். आप विश्वास करो परमेश्वर बदल के देगा அடுத்த தடவை போறேன். अगली बार मैं जा रहा हूँ விரிவாயிட்டு बढ़ गया எப்படி விரிச்சீங்க பிரதர்னு கேட்டேன். मैंने उनसे पूछा कि भाई आपने कैसे बढ़ाया அங்க இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தது பிரதர். उधर और थोड़ा जगह था அது भाई எனக்கு தெரியல. वो मुझे मालूम नहीं था கர்த்தர் விரிச்சு கொடுத்துட்டாரு. परमेश्वर ने बढ़ा कर दिया நம்ம தேவன் விரிக்கிற Amen. தேவன். हमारा परमेश्वर बढ़ाने वाला அவர் परमेश्वर பெருக பண்ணுகிற தேவன். वो
वो बड़ा करने वाला परमेश्वर है। அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி वो आदम और हवा को बनाकर பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். फलो फूलो और संसार को भर दो उससे कहा। அவர் எல்லாத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். वो सबको बढ़ाने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். आमेन। हमारे जीवन को आशीष करके बढ़ाने वाला நம்முடைய परमेश्वर है। பலவீனத்தை மாற்றுகிற தேவன். हमारे कमजोरियों को बदलने वाला நம்ம परमेश्वर, கண்ணீரை துடைக்கிற தேவன். हमारे आंसुओं को पोंछने वाला நம்ம परमेश्वर, பிரச்சனைகளை மாற்றுகிற हमारे தேவன். समस्याओं को बदलने वाला நம்ம परमेश्वर, கடனிலிருந்து விடுதலை கொடுக்கிற हमें தேவன். उधारी से छुटकारा देने वाला அவர் परमेश्वर, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். आज कल युगानुग एक सा परमेश्वर है। அந்த கிரியை நம்ம அனுபவிப்போம். उस क्रिया को हम अनुभव करेंगे। आमेन। கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அனுபவிப்போம். हर जरूर हर कोई अनुभव करेंगे। आमेन। விசுவாசத்தோட பிடித்துக் கொள்ளுங்க. विश्वास के साथ पकड़ लीजिए। யோசுவா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यहोशुआ आज कल युगानुग न बदलने वाला है। அப்படியே நீங்க அறிக்கை செய்தீங்கன்னா उसे ऐसे ही कबूल करे हुए ஓ तो உங்க வாழ்க்கையில அவர் மாறாதவரா இருப்பார். आपके जीवन में वो न बदलने वाला होगा। ஹalleluya हालेलुया। அவர் மாறாத தேவனா वो இருப்பார். न बदलने वाला होगा। கர்த்தர் நம்ம மாறாதவர். परमेश्वर न बदलने वाला है। அவர் ஒரு நாள் மாற மாட்டார். वो कभी न बदलेगा। அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். वो हमारे लिए सब कुछ करेगा। ஆகாரம் கொஞ்சம் தான் இருக்குதா? भोजन थोड़ा है क्या? ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना कीजिए அரிசி பெருகிறோம். और चावल बढ़ जाएगा, பருப்பு போய் பெருகிறோம். दाल बढ़ जाएगा। உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்காது. आपके जीवन में कोई अकाल नहीं होगा। யோசுவா எந்த வீட்ல இருக்காங்களோ योशुआ जिस घर में है, அந்த வீட்ல பஞ்சம் வர முடியுமா? उस घर में अकाल आ सकती है क्या? எந்த வீட்ல யோசுவா நீங்க ஆராதிக்கிறீங்களோ, जिस घर में यहोशुआ की आराधना करते हैं, எந்த வீட்ல யோசுவா நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, जिस घर में यहोशुआ की और प्रार्थना करते हैं, எந்த இடத்துல யோசுவாக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, जिस जगह में यहोशुआ को ज्यादा महत्व देते அவங்க हैं, வீட்ல பஞ்சம் வருமா? उनके घर में अकाल आएगी क्या? வர முடியாது. नहीं आ सकता, வரக்கூடாது. नहीं आना है। நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे साथ அவர் है। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला உங்க है। வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுகிற தேவன். अपने जीवन को ऐसे बदलने वाला நம்ம परमेश्वर வாழ்க்கையை है। புரட்டி போட்டுருவாரு. अपने जीवन को बदल देगा। விசுவாசத்தோட பிடிச்சுக்கிடுங்க. विश्वास के साथ पकड़ लेंगे। எப்பவும் அறிக்கை செய்யுங்க. हमेशा कबूल कीजिए। யோசுவா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यहोशुआ आज कल युगानुग एक सा है। அன்னைக்கு மரணத்தை ஜெயித்தார். उन दिनों में मृत्यु पर जय पाया, இன்னைக்கு ஜெயிப்பார். आज भी जय पाएगा। அன்னைக்கு அவர் ஆகாரத்தை பெருக उन பண்ணார். दिनों में भोजन को बढ़ोतरी करके दिया, பஞ்சத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். अकाल को निकाल दिया। என் வாழ்க்கையில பஞ்சம் வராது. मेरे जीवन में अकाल नहीं आएगी। हालेलुया। हालेलुया। வராது. नहीं आएगा, பஞ்சம் வராது. अकाल नहीं आएगी, ஆகார குறைவு இருக்காது. और कोई भोजन की कमी नहीं होगी, குறைவு இருக்க கூடாது. पैसों की कमी नहीं होगी। நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். हमारा परमेश्वर आशीष करने वाला है। हालेलुया। हालेलुया। ஒரு தடவை எனக்கு 1500 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. एक बार मुझे 1,500 रुपया जरूरत था। என்கிட்ட 200 300 தான் இருந்தது. मेरे पास 200 या 300 रुपया था। நான் எங்க யார்கிட்ட கேட்க, किसके पास मांगू? பொள்ளாச்சில இருந்து நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். और पलाची में ऐसे देख रहा हूँ, முழங்கால் போட்டு ஜெபிச்சு घुटन टेकर प्रार्थना करके கர்த்தர்ட்ட எனக்கு அமௌண்ட் எல்லாம் காமிச்சேன். परमेश्वर के पास दिखाया कि मेरे पास कितने पैसे हैं। கர்த்தாவே என்கிட்ட இவ்வளவு தான் இருக்குது. हे प्रभु मेरे पास इतना ही है, எனக்கு 1500 ரூபாய் தான் தேவை. मुझे 1,500 रुपया जरूरत है। வேற ஒண்ணும் தேவையில்ல, 1500 இருந்தா போதும். और केवल 1,500 देंगे तो काफी है। அந்த 1500 யார்கிட்ட வாங்க? वो 1,500 में किससे लूं? யார்கிட்ட இல்ல, யாரும் கொடுக்க கூடிய லெவல் இல்ல. कोई देने की परिस्थिति में नहीं। நான் ஜெபம் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். मैं प्रार्थना करके गांव निकल எங்க गया। பாட்டிட்ட போய் கேட்கலாம். मेरे दादी के पास जाके पूछेंगे, அங்க போய் அங்க செலவழிச்சு நான் அவங்களுக்கு பாட்டிட்டு போறோம்னு சொல்லி எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறேன். तो मैं नानी को देखने के लिए जा रहा हूँ करके सब कुछ लेके जा रहा என்கிட்ட हूँ। சுத்தமா இப்ப காசு இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. मेरे पास कुछ भी पैसा नहीं, सब समाप्त हो गया। நான் வீட்ல பாட்டிட்ட போய் எல்லாம் பலரம் கொடுத்துட்டு और मेरे नानी को मैं सब कुछ देकर அப்படி அவங்கள பாக்குறேன். ऐसे मैं उनको देखता हूँ। அவங்க சொன்னாங்க, பாரு வால்டருங்க பாரு, उन्होंने कहा वाल्टर इधर देख, நான் கபோர்ட் வாங்கி இருக்கிறேன், मैंने कबोर्ड लिया है, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கிறேன், मैंने फ्रिज लिया है, நான் கட்டில் வாங்கி இருக்கிறேன், मैंने काट लिया है। இப்படிலாம் அடுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ऐसे बोलने के बाद मैं समझ गया இப்போ பாட்டிட்ட ஒண்ணும் கிடையாது. अब नानी के पास कुछ भी नहीं, இப்போ பாட்டிட்ட காசு अब கிடையாது. नानी के पास पैसा नहीं, இப்போ எனக்கு போறது கூட காசு இல்ல. अब वापस जाने के लिए भी मेरे पास पैसा नहीं। இப்போ நான் அவங்ககிட்ட கேட்டாலும் இல்லன்னு சொல்ல போறாங்க. अब मैं मांगूंगा तो भी वो नहीं करके அப்ப बोलेंगे, நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்ல. तो हम मांग के कुछ फायदा नहीं। உடனே ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். तो तुरंत मैं दूसरी जगह पे सेवा के लिए போயிட்டு गया, வந்தேன். जाकर आया வந்து 7 மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். और 7 बजे मैं खा रहा हूँ, சாயங்காலம் 7:30க்கு பஸ். और शाम को 7:30 बजे बस है। வீட்டு முன்னாடி பஸ் நிக்கும். घर के सामने एक बस रुकती है நான் சாப்பிட்டுட்டே மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். और धीरे से मैं खा रहा हूँ, யோசிச்சுட்டு இருக்கிறேன். सोच रहा हूँ வீட்டை விட்டு 7:30க்கு போகணும்.
घर से 7:30 बजे निकलना है, டிக்கெட் எடுக்க காசு இல்ல, टिकट के लिए पैसा नहीं, 100 ரூபாய் போன இடத்துல 100 ரூபாய் காணிக்க வச்சிருக்காங்க. और जहां मैं प्रार्थना के लिए गया था वहां पर 100 रुपया उन्होंने இங்க दान இருந்து दिया। ஆலங்குளம் வரைக்கும் தான் போலாம், यहाँ से आलमगढ़ करके जगह है, वहां तक जा सकते वரைக்கும் हैं, போலாம். तिरुनेलवेली तक जा सकते हैं। அதுக்கு பிறகு பொள்ளாச்சிக்கு எப்படி போக? उसके बाद में पोल्लाची में कैसे जाऊं? நான் யோசிச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். मैं सोच रहा हूं खाते खाते, தவி எனக்கு 1500 ரூபாய் தான வேணும். प्रभु मुझे केवल 1500 रुपए चाहिए, உங்களால முடியாதா? आपसे नहीं होगा क्या? நான் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு இருக்கேன், और मैं भोजन करके अपने हाथ को धो रहा हूँ, தலையை கீழே போட்டு இருக்கிறேன். ऐसे सर झुका के खड़ा बैठा எங்க हूँ। பாட்டி என்ன செய்தாங்க தெரியுமா? हमारे नानी ने क्या किया? இப்படி கை நீட்டினாங்க, ऐसे हाथ बढ़ाया, இதுல 1500 ரூபாய் இருக்கு, நீ வச்சுக்கன்னு சொன்னாங்க. इसमें 1500 रुपए तू रख ले, எனக்கு எவ்வளவு தேவையோ मुझे जितना जरूरत है கேட்காமலே கர்த்தர் தந்தாரு. किसी से न मांगे बिना हालेलुया। परमेश्वर ने दिया। हालेलुया। பாட்டியுடைய அது எதுக்கு 1500 ரூபாய் மட்டும் वो தரணும்? क्यों केवल 1500 रुपए देना है? அந்த நேரத்துல என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரிஞ்சு उस தெரியுமா? समय में हमारा मेरा परिस्थिति क्या था मालूम என்னுடைய है? மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? मेरा दिमाग में क्या चल रहा ஆனா था? கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றினார். लेकिन परमेश्वर ने मेरे परिस्थिति को बदल दिया। நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन चीज कुछ भी नहीं அவர் है। ஆசீர்வதிக்கிற தேவன், वो आशीष करने वाला परमेश्वर அவர் है, பெருக பண்ணுகிற தேவன். वो बढ़ोतरी देने वाला परमेश्वर है। ஊழியத்துக்கு போகும்போது कुछ समय में मैं सेवा जाते समय வீட்ல ஒண்ணுமே கொடுக்காம போயிருவேன், घर में कुछ देता नहीं, ஏன்னா அவளுக்கு ஒண்ணு இருக்காது, क्योंकि हाथ में कुछ रहता नहीं है, கையில ஒண்ணு கொடுக்காம தான் போவேன். हाथ में कुछ देता नहीं। அங்க போன உடனே நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். मैं ऐसे बोल के जाता हूँ कि मैं वहां जाते ही बेचता हूँ, போன பிறகு எங்க அனுப்ப? और जाने के बाद कहाँ से भेजेंगे? அங்க போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கும், फोन आता ही रहता है, பிறகு எடுத்து பேசினா और लेके अगर बात करेंगे तो கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு परमेश्वर ने मुझे अद्भुत किया करके बोलते என்ன हैं। அற்புதம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். क्या अद्भुत हुआ, क्या हुआ? ஒரு டைரி வெளிய கடந்துட்டு இருந்துச்சு பால்கனில. டைரி एक बालकनी में एक डायरी था, அது ரொம்ப நாளா கடந்துட்டு இருந்துச்சு. बहुत दिनों से वो था, அதை தூக்கி மேல எடுத்து வைக்கலாம்னு திறந்து நோட்டை திறந்தேன். और उसे निकाल कर ऊपर रखूं करके मैं ऐसे किताब को खोला, அதுல கர்த்தர் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. परमेश्वर ने मुझे उसमें 1000 रुपया दिया। ஹalleluya, हालेलुया। புதையல கொடுக்கிற தேவன் நம்ம தேவன். आमेन। वो धन को देने वाला परमेश्वर நம்ம है, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं, அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். वो अद्भुत करने वाला परमेश्वर है। உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். आमेन। आपके जीवन में भी वो करेगा। आमेन। அவர் பெருக பண்ணுகிற தேவன். वो बढ़ोतरी देने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। யெகோஷுவா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். आमेन। यहोशुआ आज कल युगानुग ना बदलने அவர் वाला है, மாறவே वो மாட்டார். कभी ना बदलेगा, அவர் மாறவே वो மாட்டார். कभी ना बदलेगा। உங்க வாழ்க்கையில மாறாத தேவன் आपके இருப்பார். जीवन में ना बदलने वाला बनकर அப்படியே रहेगा। விசுவாசிங்க. ऐसे ही विश्वास करो, கர்த்தருடைய அவருடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. उसके अद्भुत को आप देखोगे, அற்புதத்தை பார்ப்பீங்க. उसके अद्भुत को आप ஒரு देखोगे। நாள் இப்படி தான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன் 11 மணிக்கு. मैं 11 बजे से बस में जा रहा हूँ, காலையில 6 மணிக்கு நான் இறங்குவேன். और सुबह 6 बजे मैं उतरूंगा। ஒரு ஆளுக்கு காலையிலே 10000 ரூபாய் கொடுக்கணும். एक व्यक्ति को सुबह 10 बजे देना है, 10,000 रुपए देना है। நான் கவலைப்படுறதே मैं கிடையாது. उसके बारे में चिंता नहीं அந்த करता, கவலை எல்லாம் அவ தான் பட்டுக்கிட்டு இருப்பா. वो चिंता सिस्टर ही करती हैं, சிஸ்டர் தான் எல்லா கவலையும் வரும். और सिस्टर ही वो सारे चिंता करती நான் हैं। எனக்கு ஒரே ஒரு கவலை, ஊழியத்தின் கவலை மட்டும்தான். मेरा एक ही चिंता होता है, सेवकाई का चिंता। அவ ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்றா. रात को 11 बजे फोन करती है, நாளை காலையில 10000 ரூபாய் கொடுக்கணும். कल सुबह में 10,000 रुपए देना है, என்ன செய்ய அப்படின்னு கேக்குறா. क्या करूं ऐसे पूछती है। ஏடிஎம்ல போய் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். तो एटीएम में जाके लेके दे करके बोलता ஏடிஎம்ல हूं। எல்லாம் விட்டு பத்தாச்சு 100 ரூபாய் தான் கிடக்கு. तो उन्होंने कहा कि एटीएम में सब हम लोग ने चेक किया, सिर्फ 100 रुपया है, என்ன செய்ய? क्या करे। நாளைக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் படுத்துட்டேன். मैं ऐसे बोल दिया कि कल सुबह लेके दे करके सो गया। கரெக்ட்டா 1 மணி இருக்கும். लगभग एक बज गया होगा, யாரோ ஒருத்தர் 10000 ரூபாய் போட்டாங்க. कोई तो 10,000 रुपए डाले, மலேசியால இருந்து போட்டுருக்காங்க. मलेशिया से डाले हैं, இந்நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது யார் போட்டான்னு எனக்கு தெரியாது. और मैं नहीं जानता, आज तक मैं नहीं जानता कि किसने वो किया है। என்னுடைய ஒரு குணம் என்னன்னா, मेरा एक गुण क्या है, யார் எவ்வளவு கொடுத்தாலும் कोई कितना भी दे, थैंक यू பிரதர், थैंक यू सिस्टर சொல்லவே மாட்டேன். धन्यवाद भाई, धन्यवाद बहन नहीं बोलूंगा। ஏன்னா அப்படி சொல்லியாச்சுனா लेकिन अगर मैं ऐसे बोलूं, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைச்சு போச்சு. उनका आशीष उनको मिल गया। கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். परमेश्वर ने आशीष देना है, அதனால நான் थैंक यू சொல்ல மாட்டேன். इसलिए मैं धन्यवाद नहीं बोलूंगा। யார் போட்டா இது ஆராயவே மாட்டேன். और किसने डाला वो भी मैं जांचूंगा नहीं। கர்த்தர் அவங்களை போட வச்சிருக்காரு. परमेश्वर ने उन्हें डालने के लिए बोला है, காலையில எடுத்து போய் கொடுத்துட்டாங்க. और सुबह जाकर दे दिया। 100 ரூபாய் இருந்த இடத்துல கர்த்தர் 10000 ரூபாய் போடுறாரு. 100 रुपए जहां था वहां परमेश्वर ने 10,000 कर இதே दिया। மாதிரி நிறைய அற்புதத்தை செய்திருக்கிறார். ऐसे बहुत सारे अद्भुत को परमेश्वर ने நிறைய किया அற்புதத்தை है, செய்றார். बहुत सारे अद्भुत को किया அவர் है, இன்னைக்கு ஒரு மாறாதவரா இருக்கிறார். आज भी न बदलने वाला है। உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்வார். आपके जीवन में भी परमेश्वर ऐसा ही करे। நம்மள கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். अपने आप को परमेश्वर के हाथ में देंगे। கர்த்தாவே நான் ஒண்ணு இல்லன்னு ஒப்பு கொடுத்துருங்க. प्रभु मैं कुछ भी नहीं करके उनके हाथ में समर्पण कीजिए। என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தாங்க. हमारे जीवन को आशीष करके दीजिए। உங்களுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையா மாறட்டும். आपका जीवन प्रार्थना ही जीवन बनने दो। ஹalleluya. हालेलुया।
ஜெபம் இல்லாம ஒண்ணும் பெற்றுக்கொள்ள முடியாது. प्रार्थना नहीं तो कुछ भी नहीं पा सकते हैं, ஒண்ணும் பெற்றுக்கொள்ள முடியாது. कुछ भी पा नहीं सकते. ஜெபம் தான் எல்லா இடத்துல முக்கியமானது. प्रार्थना ही सबसे महत्व है. வாலிப பிள்ளைகள் முழங்கால் போட பழகிட்டாங்கன்னா, जवान बच्चे अगर घुटने टेकने लगे तो அவங்க வருங்காலத்துல பெரிய வெற்றியை காண முடியும். आने वाले दिनों में बहुत अच्छी जीत को हासिल करेंगे. நாங்க வாலிப நாட்கள்ல हम जवानी के समय में நைட் பிரேயருக்கு எங்க சன்னியாசி பிரதர் கூப்பிடுவாங்க. रात के प्रार्थना के लिए हमारे सन्यासी भाई बुलाते थे நடு முழங்கால நிக்க வைப்பாரு. और ऐसे ही घुटने में खड़े रखते थे. முழங்கால நிக்க வச்சு घुटने में खड़े रखकर நைட் ஃபுல்லா பிரேயர் இருக்கும். रात भर प्रार्थना होता था காலையில 4 மணிக்கு அனுப்பி விடுவாரு. और 4 बजे सुबह भेज देते थे. அப்படி ஜெப வாழ்க்கைக்குள்ள வளர்த்துனாங்க. ऐसे प्रार्थना ही जीवन के अंदर बढ़ाए. இன்னைக்கு நீங்க வாலிப பிள்ளைகள் ஜெபத்துல வளர்ந்துட்டீங்கன்னா, आज यदि जवान बच्चे प्रार्थना के अंदर बढ़ गए, வரக்கூடிய நாட்கள்ல आने वाले दिनों में கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா, यदि परमेश्वर का आगमन देरी से हो, கர்த்தர் உங்களை ஒரு ஜான் வெஸ்லியாக எடுத்து பயன்படுத்தணும். परमेश्वर आपको भी एक जॉन वेस्ली के माने इस्तेमाल ஒரு करना है, மார்ட்டின் லூத்தர் மாதிரி एक பயன்படுத்தணும். मार्टिन लूथर जैसा इस्तेमाल करना ஒரு है, தேவனுடைய ஊழியக்காரர் மாதிரி பயன்படுத்தணும். परमेश्वर के सेवक के बारे में मानित इस्तेमाल करना கர்த்தர் है. அப்படியே செய்வார். परमेश्वर ऐसे ही करे. ஆசீர்வாதம் பெருகணும் நம்ம வீட்ல. आशीष बढ़ना है. அதுக்காக என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? கர்த்தருடைய சமூகத்துல परमेश्वर के चरणों में உட்கார்ந்து பாருங்க. बैठकर देखिए, அவர் பெருக பண்ணுவா. वो बढ़ाएगा. உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் ஜெபத்தையும் பெருக பண்ணிடுவார். आपके अंदर जो थोड़ी सी प्रार्थना है उसे बढ़ाएगा. உங்களுடைய வாழ்க்கையை பெருக பண்ணுகிற தேவன், आपके जीवन को बड़ा करने वाला परमेश्वर. हालेलुया, हालेलुया. ஒரு பேர் இருக்குது, एक नाम है ஜபதியு அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியும். जबदियू करके एक नाम है, आप मालूम जानते हैं. அவருடைய முழு பேர் வந்து ஜபதியா. उसका पूरा नाम जबदिया है. ஜபதியா அப்படினா, जबदिया मतलब யானா யெகோவா தேவன், या मतलब यहोवा परमेश्वर. जाबाद அப்படினா, जाबाद का मतलब மிகுதியான பணத்தை கொடுப்பவர். बहुताई से धन को देता है. மிகுதியான பணத்தை கொடுப்பவர். बहुताई से धन देने वाला. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, परमेश्वर आपके जीवन में யெகோவா ஜாபாதாக இறங்குவாராக. यहोवा जाबाद बनकर उतरे. हालेलुया, हालेलुया. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஜாபாதா இருக்கட்டும். हर किसी के जीवन में यहोवा जाबाद बनकर उतरे. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து தருவார். आमीन. परमेश्वर ऐसे आशीष நம்ம करके दे. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी ஒரு नहीं. ஸ்கூல் ஆரம்பிப்பதற்கு மிகுதியான பணத்தை கொடுப்பவர். आमीन. एक स्कूल को चलाने के लिए बहुताई से पैसा देने वाला. ஒரு என்ஜிஓ ஆரம்பிப்பது மிகுதியான பணத்தை கொடுப்பவர். एक एनजीओ शुरू करने के लिए बहुताई से पैसा देने ஒரு वाला. ஆர்கனைசேஷன் ஆரம்பிப்பதற்கு மிகுதியான பணத்தை கொடுப்பவர். एक संस्था शुरू करने के लिए बहुताई से पैसे देने वाला. ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய அதிகமான பணத்தை கொடுப்பவர். एक कलीसिया को करने के बढ़ाने के लिए बनाने के लिए एक बहुताई से धन देने वाला. அவர் பெருக பண்ணுகிற தேவன், वो बढ़ाने वाला परमेश्वर है. हालेलुया, हालेलुया. மந்தை பெருக பண்ணுவது, மந்தையை பெருக பண்ணுவார். वो झुंड को बढ़ाएगा. மந்தையை பெருக பண்ணுவார். वो झुंड को बढ़ाएगा. हालेलुया, हालेलुया. மந்தை பெருக்கெடுத்து ஓடும். और झुंड बढ़कर उमड़ जाएगी. அவர் குறுக்க மாட்டார், சுருக்க மாட்டார். वो उसको छोटा नहीं करेगा, அது பெருக பண்ணுவார். उसे बड़ा करेगा. மந்தைகள் பெருகும். और वो झुंड बढ़ेंगे. நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். मैं ऐसे ही विश्वास करता हूं. हालेलुया, हालेलुया. நம்ம தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी அவர் नहीं. எப்படிப்பட்டவர்? वो किस प्रकार का है? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். आज कल और युगानुग न बदलने वाला. அவர் எப்படிப்பட்டவர்? वो कैसा है? எல்லாம் சேர்ந்து ஒன்று போல சொல்லுவோமா? सब मिलकर साथ बोलेंगे क्या? அவர் நேற்று आज कल युगानुग என்றும் மாறாத न बदलने वाला है. once again அவர் आज நேற்று कल இன்றும் युगानुग என்றும் न மாறாத बदलने वाला है. இன்னொரு தடவை சொல்லுவோமா? और एक बार बोलेंगे. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத बदलने தேவனாக वाला है. இருக்கிறார். ஹalleluya, हालेलुया. அப்படியே உங்க வாழ்க்கையை वो ஆசீர்வதிப்பார். ऐसे ही आपके जीवन को आशीष दे. मैं நம்மளுடைய வாழ்க்கை கத்திட்ட ஒப்பு கொடுப்போமா? अपने जीवन को परमेश्वर के हाथ में समर्पण உங்க करेंगे. வாழ்க்கையில आपके जीवन में எது உங்களுக்கு அதிகமா தேவையோ, जो आपको जरूरत है, அதை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். उसे परमेश्वर बढ़ाने वाला உங்கள்ட்ட परमेश्वर. இருக்கிறத கர்த்தர் முன்னாடி வைங்க. आपके पास जो है उसे परमेश्वर के सम्मुख में रखो. கர்த்தாவே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, है प्रभु मेरे पास इतना ही है. இதை நீங்க ஆசீர்வதிங்க. इसे आप आशीष कीजिए. ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றீங்களா? एक नया व्यापार का शुरू कर रहे हो. கர்த்தாவே என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு है கர்த்தாவே. प्रभु मेरे पास 200 रुपया ही நான் है. இதை வச்சு நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். मैं इससे व्यापार शुरू करना चाहता எனக்கு हूँ. உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. मुझे मदद कीजिए ऐसे बोलिए. அவர் உதவி செய்தால் वो यदि मदद करे, யாரும் நிப்பாட்ட முடியாது. कोई भी उसे रुका नहीं सकता. யாரும் நிப்பாட்ட முடியாது. कोई भी रुका नहीं सकता. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, आपको यदि परमेश्वर ने आशीष करना அதை தடை चालू किया, பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. आमीन, उसे रुकाने वाला कोई नहीं. யாரும் நிப்பாட்ட முடியாது. कोई भी रुका नहीं सकता. அதனால எப்பொழுதும் அவரை நோக்கி பாருங்க. इसलिए हमेशा उसकी ओर देखिए. நம்ம நினைப்போம் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப அருமையா ஜாப் கிடைச்சிருக்குது. हम सोचेंगे मुझे हमें एक अद्भुत
काम मिला है। ஆனா ஜெபிக்க மட்டும் செய்யலன்னா लेकिन यदि आप प्रार्थना न करें, அதே வேலையில இருந்தே அப்படியே கரைஞ்சு போயிருவீங்க. उसी काम में रहकर ऐसे आप सूख जाएंगे। தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. परमेश्वर आपके लिए जो आशीष रखे हैं उसे खो देंगे। ஆனா கர்த்தர்ட்ட நீங்க கேளுங்க, लेकिन मसीह से मांगना है, கர்த்தாவே எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறீரோ, हे प्रभु मेरे लिए जो काम आपने रखा அந்த है வேலையில என்னை கொண்டு போய் வைங்கப்பா. वो काम में मुझे ले जाकर रखिए। அவர் வச்சார்னா वो यदि रखता है அவர் ஆசீர்வாதத்தோடு வைப்பார். वो आशीष के साथ रखेगा। நம்மள கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? अपने आप को परमेश्वर के हाथ में எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். सब जन घुटने में आकर प्रार्थना करेंगे। எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். सब जन घुटने में आकर प्रार्थना करेंगे। கர்த்தரை நோக்கி பாருங்க, परमेश्वर की ओर देखिए, அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் उसकी ओर देखने वाली आंखें ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. कभी भी न शर्मिंदगी को नहीं देखेंगे। இந்த வாலிப நாட்கள்ல इस जवानी के समय में கர்த்தரை நோக்கி பாருங்க, परमेश्वर की ओर देखिए। கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா परमेश्वर की ओर देखेंगे तो எந்த இடத்துல வெட்கப்படுறீங்களோ, जिस जगह पर आप शर्मिंदा होते हैं, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். आमेन, उस जगह में परमेश्वर आपको ऊंचा करता அவர் है। உயர்த்துகிற தேவன். वो ऊंचा करता है। அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला है। हालेलुया, 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 हालेलुया। எல்லாரும் உரத்த சத்தமா சொல்லுவோமா? सब जन ऊंची आवाज में कहेंगे हालेलुया, 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 हालेलुया. हालेलुया। அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने वाला है। हालेलुया। ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்க எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம்ப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யோசுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். योशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। இன்னைக்குள்ள செய்திக்காக நன்றி கர்த்தாவே. आज के संदेश के लिए धन्यवाद प्रभु। உம்முடைய பிள்ளைகள் வீட்ல வறுமை நடமாடி கொண்டிருந்தா, और तेरे बच्चों के घर में अगर अकाल है तो அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. वो सब निकाल दीजिए प्रभु। உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. आपके आशीष को दीजिए। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीष धन को लेकर आता है। நீங்க ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. अपने बच्चों को आशीष कीजिए வறுமை எடுத்து போடுங்க. और अकाल को निकाल கடன் दीजिए। பாரத்தை எடுத்து போடுங்க. कंगाली को और उधारी को निकाल கடன் दीजिए। எப்படி சடுதியா உருவாச்சோ, और जैसे वहां पर अचानक से बन गया, அதே போல சடுதியாக அந்த கடனை அடைத்து முடிக்க கிருபை செய்யுங்க. वो वैसे ही वो सारे उधारी को देने के लिए आप अनुग्रह कीजिए। உடனே கட்டி முடிக்க கிருபை செய்யுங்கப்பா. तुरंत उसे देने के लिए अनुग्रह நீங்க कीजिए। பெருக பண்ணுகிற தேவன். आप बड़ा करने वाला परमेश्वर ஒவ்வொருத்தருடைய है। வாழ்க்கையில் ரெகோபாத்தாக இறங்கி வாங்க. हर किसी के जीवन के अंदर रहबोत बनकर उतरिए। யெகோவா ஜாபாதாக இறங்கி வாங்க. यहोवा जाबाद बनकर उतर जाइए। யெகோவா ஜாபாதாக இறங்கி வாங்க. यहोवा जाबाद बनकर उतर जाइए। யோசுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से யெகோவா ஜாபாதாக இறங்கி வாங்கப்பா. यहोवा जाबाद बनकर उतर जाइए। ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर किसी के परिवार को आशीष யோசுவா कीजिए। மேசியா நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम எல்லா से கடனும் அடைச்சு முடிக்க கிருபை செய்யுங்க. सारे उधारी को देने के लिए आप अनुग्रह कीजिए। பிரச்சனைகளை மாற்றுங்க. समस्याओं को बदल दीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருங்க. नम्र करके तेरे हाथ में देते துதி हैं। கன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव महिमा तुझी को देते हैं। யோசுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन।